ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் தன்னோட பழைய சிநேகிதன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லி ராமுன்னு ஒருத்தரை வாடா என் வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக கூட்டிக்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்தவுடனே கோமதி கிட்ட, கோமதி இங்கே பாரு, என்னோட பழைய சிநேகிதன் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் போய் இருந்துட்டான், இப்போதான் வந்திருக்கானாம், நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவனை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, அதுலயும் மூத்தவன் சரவண நான் சொல்ற பொண்ண காத்திருந்து கட்டிக்கிட்டான். நானும் லேஸ் வாசா பார்க்கல. சரவணனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணோட அப்பா நல்ல பிசினஸ் பண்றாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, பொண்ணுக்கு 80 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் விட பெரிய விஷயம், எம்ஏ லிட்ரேச்சர் படிக்க வச்சிருக்காரு. ஜாதி மதம் எதை பத்தி யோசிக்கல, புள்ள படிச்சிருக்கு, குடும்பம் நல்ல குடும்பம். அதனால நான் சரவணனுக்கு பொண்ணு எடுத்துட்டேன். கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காங்க. இப்ப கூட சென்னைக்கு ஹனிமூன் போயிட்டு வந்தாங்க, வா காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் எங்க கோமதி அப்படின்னு கேக்குறாரு. கோமதி சொல்றாங்க, தங்கமயில் கோயிலுக்கு போயிருக்கு. பாண்டியன் அவ்வளவு பெருமையா தங்கமயில பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. பாண்டியனோட ஃப்ரெண்டு ராமு சொல்றாரு, ஆமாப்பா, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம்தான். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ஒரு கேடு கட்டவன். பிஸ்னஸ் பண்ண தெரியாம இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னு மாற்றி மாற்றி பிஸ்னஸை பண்ணி எல்லாத்துலேயும் தோத்து போய் ஒன்றும் இல்லாமல் ஊரை சுற்றி கடன் வாங்கி இருக்கிற விடையும் அடமான வச்சுட்டு கடன்காரனுக்கு பயந்து தலையில துண்டை போட்டு ஒளிஞ்சுக்கிட்டு தெரியறான்ப்பா. மோசமானவன். பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, அதை கூட படிக்க வைக்காம 12வது படிச்சதோட நிறுத்திவிட்டான். காலேஜ் படிக்க வைக்க வசதி இல்லாம, அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கவும் வசதி இல்லாம ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துச்சு. இப்ப கூட போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாங்க, 29 வயசு ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். இப்ப ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அவன் பொண்டாட்டி பயங்கரமான கேடி, இருக்கிறவங்கள பூரா ஏமாத்தி அதட்டி பேசியே வேலை வாங்கிடுவா. சும்மா சொல்லக்கூடாது, இவனையும் வச்சு மேய்க்கிறாள். அந்த பொம்பளை பேச்ச கேட்டுதான் இவன் பிசினஸ்ல தோத்து போனதுக்கே காரணம். அவனை பார்த்தா நம்ம கிட்ட இங்க கடன் கேட்டுருவானோன்னு சொல்லி பயந்து ஓட வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே அவன் எனக்கு ஒரு 2 லட்சம் தர வேண்டி இருக்கு, அது போனா போயிட்டு போகுது. நேரா பார்த்தா இன்னும் கொஞ்சம் காசை வாங்கிட்டு மறுபடியும் ஏமாத்திடுவான், கொடுக்க மாட்டான். இதுக்காக அவனுக்கு பயந்து நான் ஒளிஞ்சுக்கிட்டு தெரியுறேன். எப்படி இருக்கு நிலைமை பாத்தியா பாண்டியா? உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை பாக்குறது அபூர்வமா இருக்கு அப்படின்னு பாண்டியனோட ஃப்ரெண்டு ராமு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் கொஞ்ச நேரத்திலேயே தங்கமயில் வந்த உடனே, தங்கமயில் இங்க வா 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 அப்படின்னு கூப்பிட்டு தங்கமயில ராமுவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ராமு தங்கமயில பார்த்த உடனேயே, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க மாமா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் +2 படிக்கும்போது நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்ப ஞாபகம் இருக்கு, அப்ப பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. ஆமா, உங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா தங்கமயில், நல்லா இருக்காருங்க மாமா, நான் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு தங்கமயில் போயிடுறாங்க. ராமு பாண்டியனை தனியா கூப்பிட்டு, பாண்டியா நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத, உன் வீட்டு மருமகளை பத்தி குறை சொல்றேன்னு நினைச்சிடாத. இந்த புள்ள எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இவங்க அப்பா சரியான சோம்பேறி, ஒரு வேலையை உருப்படியா பார்க்கல, ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் ஒருத்தனை பத்தி கதை சொன்னனே, அது இவங்க அப்பா தான். பாவம், இந்த பிள்ளையும் படிக்காம 12வது படிச்சதோட நின்னு போச்சுப்பா. பாவம், 29 வயசு ஆயிடுச்சு, இப்பயாவது கல்யாணம் ஆச்சே அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு ஆதங்கம். உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ யார்கிட்டயும் சொல்லிவிடாத, உன் வீட்டு மருமகளை பத்தி குறை சொல்றன்னு நீ நினைச்சிடாத. என்ன பாண்டியா, சூதானமா பொழைச்சுக்கோ, இவங்க அப்பா கிட்ட காசை மட்டும் கொடுத்துறாதப்பா, திரும்ப வாங்கிட முடியாது. அப்படி மழை முழுங்கி காசை நம்மள்ட்ட இருந்து வாங்குறதா அவனுக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமு கிளம்பிடுறாரு. பாண்டியனுக்கு மனசை போட்டு குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன இது, தங்கமயில பத்தி இப்படி சொல்லிட்டு போறேன், தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் இன்னும் பெரிய பிசினஸ் பண்றோம், ரொம்ப சம்பாதிக்கிறோம், அப்படி இப்படின்னு பீத்துனாங்களே, என்னடா இது, என்ன இப்படி சொல்லிட்டு போறானே அப்படின்னு பாண்டியனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாண்டியன் நேரா தங்கமயில்கிட்ட போய், தங்கமயில இங்க வாப்பா, ஏப்பா நீ +2 எந்த வருஷம் முடிச்ச? என்னங்க மாமா, எதுக்குங்க மாமா இதெல்லாம் கேக்குறீங்க? ஐயோ ஒன்னும் இல்லப்பா, +2 முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ சிறப்பு சலுகை தராங்களாம்ப்பா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குதான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களா மாமா, இது தெரியாம போச்சே அப்படின்னு தங்கமயில் அவங்க எந்த வருஷம் +2 முடிச்சாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. ஓ, நீ அந்த வருஷம் முடிச்சியா? சரவணன் உன்னை விட 2 வருஷம் தள்ளி தானமா +2 முடிச்சான், நீ அப்பனா சரவணனோட பெரிய பொண்ணா? உனக்கு இப்ப என்ன வயசாகுது? அது வந்துங்க மாமா, அது இல்லங்க மாமா, நான் ஏதோ மறந்தாப்புல சொல்லிட்டேன். தங்கமயில், உண்மையிலே நீ என்னதான்ப்பா படிச்சிருக்க? எம்ஏ லிட்ரேச்சர் கண்டிப்பா படிச்சிருக்கியா? உண்மையிலே படிச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்ட உடனே, ஏங்க மாமா இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்க? இல்ல தங்கமயிலு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான்ல, அவன் உங்க குடும்பத்தை பத்தி
நிறைய விஷயங்கள் சொன்னான். அதுல நீ படிக்கலைங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதனாலதான்ப்பா கேக்குறேன், எந்த காலேஜ்ல படிச்ச, எந்த வருஷம் முடிச்ச அப்படின்னு பாண்டியன் அடுக்கடுக்கா கேள்வி கேட்ட உடனே தங்கமயிலால யோசிச்சு பதில் சொல்ல முடியாம திணறாங்க. ஏப்பா தங்கமயிலு, உங்க கிட்ட இருந்து நாங்க பணம் நகை எதையுமே எதிர்பார்க்கல. சரவணனுக்கு ஒரு படிச்ச பொண்ணு வேணும்னு நாங்க நினைச்சேன். அதுக்காக கோயில் குளம்னு ஏறி திரிஞ்சு உன்னை பார்த்து நீ படிச்சவன்னு சொன்னதுனால தானப்பா உன்னை கட்டணும். அதுல கூட அப்பா போய் சொல்வீங்க? உண்மையை பேசுறது உங்களுக்கு தெரியாதா? உங்க அப்பா ஏதோ பிசினஸ் பண்ணி ஏமாந்து போயிருக்காரு, உங்ககிட்ட வசதியே இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. எதுப்பா உண்மை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாமா, கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு. அதெல்லாம் அது பரவாயில்லப்பா. பிஸ்னஸ்ல ஏற்றம் இறக்கம் வர்றது சாதாரண விஷயம்தான். ஆனா படிப்பு அப்படிப்பட்டது இல்லைல்ல. உண்மையிலே நீ எம்ஏ படிச்சிருக்கியா என்ன? அது அது வந்து மாமா, அது பரவாயில்லப்பா. படிச்சிருக்கியோ படிக்கலையோ உன்னோட சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்துரு. இல்லைங்க மாமா, அது இந்த மழை வந்துச்சுல, அது எங்கேயோ போயிடுச்சுங்க மாமா, காணோம். இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது தங்கமயிலு. படிச்ச பொண்ணுதான் வேணும் என் பையனுக்குன்னு நான் தேடி திரிஞ்சு கட்டுனேன். பாண்டியனுக்கு தங்கமயிலோட விஷயம் தெரிஞ்ச உடனேயே தங்கமயில்கிட்ட கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு கத்துறாரு. எப்படி நீங்க போய் சொல்வீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்க? உங்ககிட்ட என்ன 80 பவுன் போடுங்க, எங்களுக்கு சொத்து கொடுங்க, என் பையனுக்கு கார் வாங்கி கொடுங்க, இப்படியெல்லாம் கேட்டமா? பொண்ணு பார்க்கும்போதே கண்டிஷனா என் பையனுக்கு படிச்ச பொண்ணு தான் வேணும்னு சொன்னேன். எப்படி அதுல வந்து போய் சொல்லி ஏமாத்திருக்கிறீங்க? படிப்பு இல்லாம ஒரு +2 படிச்சுட்டு உன்னோட எதிர்காலத்தை நீ எப்படி சமாளிப்ப? உன் பிள்ளைகளை எப்படி பாத்துக்கிருவ? உன்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. வர சொல்லு, உங்க அப்பா அம்மா வரணும். தங்கமயில் உடனே, மாமா இல்லைங்க மாமா, பேசாத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை என்ன திட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இந்த தப்புல நீ பாதி உடந்த. முக்கியமான தப்பு உங்க அப்பா அம்மா செஞ்சது. ஆனா நீ உண்மையை மறைச்ச பாத்தியா, அது பெரிய விஷயம். உன்னை மன்னிக்கவே மாட்டேன் தங்கமயிலு அப்படின்னு கோவத்தோட தங்கமயிலோட அப்பா அம்மா வர சொல்றாங்க. தங்கமயில் அப்பா அம்மா வராங்க. வந்த உடனே ஈன்னு சிரிச்சுக்கிட்டே, என்ன சம்மந்தி, என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க, அதிசயமா இருக்குது அப்படின்னு தங்கமயில் அம்மா வராங்க. தங்கமயில் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. தங்கமயில் அம்மாக்கு ஐயோ என்னமோ உண்மை தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு கேட்க முன்னாடியே, என்ன மனுஷங்க ஐயா நீங்கெல்லாம், எப்படி அவங்களாலலாம் உயிர் வாழ முடியுது? பொய் சொல்லி ஏமாத்துறீங்க. நம்புறவங்களை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய துரோகம், தப்பு. எப்படி நீங்க இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. கோமதி வந்து, என்னங்க என்ன ஆச்சுங்க, ஏங்க தங்கமயில் அழுகுறா? வா இப்ப வா, மீனா பொய் சொல்லிட்டு ராஜி பொய் சொல்லி ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி நாம அந்த பிள்ளைகளை 2 பேரையும் திட்டி குமிக்கிறோமே, பேசாம ஒதுக்கி வைக்கிறோம். அது பெரிய தண்டனை நினைச்சு தண்டனை எல்லாம் கொடுக்கல. அவங்க கிட்ட பேச எனக்கு மனசு வரல. பொய் சொல்றவங்க கிட்ட எப்படி பேசுறது? அதை விட பெரிய பொய் இந்த இருக்குது. இந்த தங்கமயிலுன்றதே மொத்த பொய். இது எம்ஏ படிச்சிருக்கு லிட்ரேச்சர்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இல்ல, +2 தான் படிச்சிருக்கு. இந்த உண்மைய என் ஃப்ரெண்டு புட்டு வச்சுட்டான். இவங்க நிலைமை என்ன, எப்படிப்பட்ட ஆளுங்க, என்னென்ன மாதிரி ஏமாத்துவாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த குடும்பத்தை நம்பி பொண்ணை எடுத்ததுக்கு என் தலையில மொட்டை அடிச்சிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. இவங்களை பார்க்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. இந்த ஆள்லாம் யோ போயா, ஏதாவது அசிங்கமா சொல்லி திட்டிட போறேன். ஆத்திரமா வருது எனக்கு உன்னை பார்க்கல. இப்படி போய் சொல்றீங்க நீங்க? வாய் கூசாம அவ்வளவும் பொய். ஆமா, பிசினஸ் இல்ல, வருமானம் இல்ல, ஊரை சுத்தி கடை, எப்படி நகை போட்டிருப்ப நீயே? தங்கமயிலு நீ சொல்லு, எப்படி உங்க அப்பா அம்மா நகை போட்டாங்க? அதுலயும் கண்டிப்பா ஏதாவது பொய் இருக்கும். கண்டிப்பா 80 பவுன் நகை உங்களால போட்டிருக்க முடியாது. எவ்வளவுதான் கடன் வாங்கினாலும் சரி, பேங்கே கொள்ளையடிச்சாலும் உங்களால 80 பவுன் நகை போட்டிருக்கவே முடியாது. கண்டிப்பா பொய் தான். கோமதி, இவங்க நம்மள சுத்தமா ஏமாத்திட்டாங்க. நகை போடாட்டி கூட பரவாயில்ல, நீ ஏழையா இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நீ 10 காசு கல்யாணத்துக்கு செலவழிக்க அது கூட பரவாயில்ல. ஆனா படிச்சிருக்குன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டியே. என் பையன் ஆசைப்பட்டான் படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு, இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு கொதின்னு கொதிக்கிறாரு பாண்டியன். வேஷ்டிய கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி இதுக்கும் நடந்துகிட்டு திரியறாரு பாண்டியன். தங்கமயில் அம்மா சொல்றாங்க, யோ வாயா, இன்னும் இருந்தோம்னு வச்சுக்கோ, இந்த ஆள் கோவப்பட்டு அடிச்சாலும் அடிச்சிருவாரு. அதுவும் போக தங்கமயில வீட்டை விட்டு வெளில தள்ளினாலும் தள்ளிடுவாங்க. நாம பேசாம கலந்துக்குவோம். என்ன இருந்தாலும் கட்டி கொடுத்துட்டோம். தங்கமயில இந்த வீட்டுல இருந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணட்டும். உண்மை தெரிஞ்சிருச்சுல, இனி என்ன பண்ணிட போறாங்க, வா அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட இதுக்கும் நடக்கும்போது சொல்லாம கொல்லாம தங்கமயிலோட அப்பா அம்மா ஓடி வந்துடுறாங்க வீட்டை விட்டு வெளியில. பாத்தியா தங்கமயிலு, பாத்தியா வீட்டுக்கு வந்த உங்க அப்பா அம்மா, நீ என்ன ஆவ, நான் எப்படி உன்னை திட்டுவேன், வீட்டை விட்டு வெளியில தள்ளுவனா, என்ன செய்வேன்னு கூட யோசிக்கல, தான் தப்புச்சா போதும் அப்படின்னு ஓடிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெத்தவங்க, இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்க, சி அப்படின்னு தங்கமயில பார்த்து காரி துப்புற அளவுக்கு கேவலமா பேசுறாரு. தங்கமயில் சொல்றாங்க, மாமா இல்லைங்க மாமா, சாரி மாமா, மன்னிச்சிருங்க மாமா, எங்க அப்பா அம்மா பண்ணது தப்பு தான்,
உங்கள் அப்பா அம்மா மட்டும் அவள் தப்பு பண்ணாங்க, நீயும் தான் பண்ணியிருக்க, என்கிட்ட பேசவே பேசாத போ அப்படின்னு பாண்டியன் துரத்தி அனுப்புகிறாரு. இப்படி தான் போகலாம், இப்படி போனால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.